26/4/2025. ஸோ டைம் 2:03 PM ஆகுது. இப்போது ப்ராப்ளம்ஸ் மேஜராக இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது. ப்ராப்ளம்ஸுங்கிறது வந்து பார்த்தா இங்கே ஊரில் இருந்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. துபாய் வந்ததுலேருந்து தான் ப்ராப்ளம். Feb 3 துபாய் வந்தேன். ஸோ 7th வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆனது. அதுக்கப்புறம் ஃபர்தர் மெயின் ப்ராப்ளம் இஸ் விசா ப்ராப்ளம். விசா ப்ராப்ளம்னா ரெஃபரன்ஸ் செக், கம்பெனி பேக்ரவுண்ட் செக்கில் ரொம்பவே டிலே ஆச்சு. அதுவுமே ஒருத்தர் தான் காரணம், நேம் சொல்ல விரும்பல. ஸோ அவரால் தான் ரொம்பவே டிலே ஆச்சு. நெக்ஸ்ட்டு அந்த இது தெரிஞ்சுக்கிறதுக்கே 2 months ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணி இப்போ எல்லாம் ஸ்மூத்தாக ப்ராசஸ் போயிட்டு விசா வரும்னு நினச்சது எஸ்டர்டே, அதாவது 25/4/2025. ஸோ அதில் வரும்னு நினச்சது வரல. ஸோ டியூஸ்டே வரும்னு நினச்சிட்டு நிம்மதியாக நைட்டு தூங்குனது. அதாவது நேற்று வந்து ஒரு வீடியோ வந்து நான் போட்டேன் இல்லையா, அதாவது என்னோடய டெபிட்ஸ் எவ்வளோ இருக்குது, ஏன் இப்படி ஆச்சு அப்படிங்கிறது. பட் ஆனால் அதுதான் வந்து ஒரு மார்னிங் எழுந்திரிக்கும் போதே ஒவ்வொரு நாளும் எவ்வளோ நோட்டிஃபிகேஷன் வருது, காலையில் ஒரு 10-15 வாட்டி பார்த்துக்கிட்டே இருக்கும், அதாவது சவுண்டரமாக வந்திருப்பான்னு அந்த ஒரு ஏக்கங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும். பட் அப்படி தான் நினச்சி தூங்கினா சரி டியூஸ்டே வந்துடும் கடைசியில் அப்படின்னு பார்த்தா ஃபோட்டோ ரிஜெக்ட். அதுவும் ஃபோட்டோ ஸ்டூடியோவில் எடுத்து ஃபோட்டோஸ் 3 times எடுத்த ஃபோட்டோஸே ரிஜெக்ட் ஆகி வந்து திரும்ப ஃபோட்டோ எடுத்து அமைச்சிருக்கேன். ஸோ அது என்ன ஆக போகுதுங்கிறது தெரியல. இதுதான் சுச்சுவேஷன் இப்போ கரண்ட்டாக. ஏன்னா ரெஃபரன்ஸ் செக்கில் மாட்டி அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் கொடுத்து திரும்ப அதிலேருந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பிச்சு ஏகப்பட்டது ப்ராப்பராக பண்ணியுமே ரொம்ப ரிஜெக்டில் தான் இருக்குது. ஆனால் இதை வந்து வீட்லேயும் சொல்ல முடியாது, யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சொன்னால் புரியாது. அவங்களுக்கு தேவை விசா ஏன் இவ்வளோ ஆகுது, மற்றவங்களுக்கு கிடைக்கிது ஏன் உனக்கு கிடைக்கல அப்படிங்கிறது தான் அவங்களோட மைண்ட் தாட்டாக இருக்கும். பட் என்ன சொல்கிறது, எனக்கு சொல்லணும்னு தோணும். இந்த நம்மளோட கஷ்டத்தை மற்றவங்களுக்கு சொன்னதுன்னா அந்த கஷ்டம் புரியும். மனசுக்குள்ளே வச்சுருந்தாலும் இது என்ன புரிய போகுது. சில பேர் வந்து சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க நெருக்கமாக உள்ளவங்களே சொல்லுவாங்க, என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு, ஏன் விசா எவ்வளோ நேரம் வரல, என்ன பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் சும்மா விளையாண்டா இருக்கும், அதுவும் வரல, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கும். அப்போ கண்டிப்பாக இந்த வாட்டி வந்துடும் நினைக்கிறேன். இந்த ஒரு டியூஸ்டேக்குள்ளே வந்துருச்சு, இல்லை ஒரு டிலே ஆச்சு அப்படின்னா கிடச்சிருந்தா தான் என்னால் மேனேஜ் பண்ண முடியும் நெக்ஸ்ட் மந்த்லாம். ஆனால் ரொம்பவே கஷ்டம். ஆல்டர்னேட்டிவாக செகண்ட் ஜாபு இல்லை செகண்ட் இன்கமுக்கு பார்ட் டைம் ஏதாவது பண்ணணும். அப்படி பண்ணால் தான் உண்டு. இல்லை பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் வேறு ஏதாவது. என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அப்படியே மண்டை பிச்சுக்கிட்டு இருக்கு. நாங்கள் அப்படியே எக்ஸ்பென்சஸ் வேறு அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ திரும்ப இங்கே விசா முடிய போகுது மஸ்கட்டில் 30 days. சாரி, April 30th முடியுது. நான் இன்னைக்கு ரிலீவ் பண்ணால் இன்னும் 2 to 3 days அந்த விசா எக்ஸ்பென்ஷன் ஆகியும் வரும். அதுக்கு அமௌண்ட்டும் இருக்குது. அப்புறம் இங்கேருந்து ட்ராவல் பண்ணி துபாய்க்கு விசா எடுத்தாலும் அங்கே பஸ் எடுக்க விசா பஸ் டிக்கெட்டுக்கு வந்து பஸ் டிக்கெட்டுக்கு காசு, தங்குறதுக்கு ஒரு 500 dirhams 550 வந்துடும். ட்ராவல் முக்கியமாக, சாப்பாடு செலவு, சமைச்சு சாப்பிட்டா கூட ஒரு 300 வந்துடும் போல, 300 நாள் வந்துடும் ஒரு மாதத்துக்கு. சிக்கனமாக சாப்பிட்டா கூட. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த விசா வந்துருச்சுன்னா பிரச்சனை எல்லாம் மோஸ்ட்டாக சால்வ் பண்ணுவேன். இப்போ எனக்கு நம்பிக்கை இருக்கானா, அதை இன்னும் நம்பிக்கை எதுவும் இலக்கில் இருக்குது. பார்ப்போம், வந்துச்சு நல்லாயிருக்கும் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் நானே என்னென்ன சொல்லிக்கணும். பட் இது ப்ராசஸ் 2. ஸோ இதை மாதிரி இன்னும் எத்தனை ப்ராசஸ்னால் என்ன நடக்க போகுதுங்கிறது எனக்கே செல்ஃப். இது வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது எந்த இதுக்கும் கிடையாது. ஃபார் மை செல்ஃப்
அது இனிமேல் சொல்ல தேவையில்லை. நான் ஏன் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே.